அதான் பாடல் பாடணும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், வீட்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் மாறிடும். ஆமென். அப்படி சொல்லும் போது நீங்க பாட்டு பாட மாதிரி பார்க்கணும், பாட்டு படிக்க மாதிரி உற்சாகமா எட்டி பார்க்கணும். அப்பதான் அந்த பாடல் அபிஷேகம் நமக்குள்ள வரும். நம்ம எல்லாரும் பாடல் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம்ம நல்ல உற்சாகமா வரணும். நீங்க வீட்டுல இருந்து வரும்போது வெறுமையா வந்தோம், போகும்போது நிரம்பி போனோம். அது பழைய காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ எழுப்புதல் காலம். வரும்போதே நிரம்பி தான் வரணும், திரும்பி போகும்போது நிரம்பி வழிஞ்சு போகணும். ஆமென் ஆமென். கைத்தட்டி நன்றி சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த அபிஷேகத்தை தாங்க. நாங்க வரும்போது நிரம்பி வரணும், வீட்டுக்கு போகும்போது நிரம்பி வழிஞ்சு போகணும், நல்ல ஓவர்ஃப்ளோ ஆகி போகணும், நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா போகணும், நல்ல சந்தோஷமா போகணும், தைரியமா போகணும், பலத்தோடு போகணும். நீங்க வரும்போது வெறுமையா வந்தீங்கன்னா திரும்பி போகும்போது இன்னும் வெறுமையா போயிடுவோம். பழைய காலம் இல்ல, இது எழுப்புதல் காலம். இது இயேசப்பாவோட வருகையின் காலம். நம்ம எல்லாரும் பயன்படக்கூடிய காலம். நம்ம மூலமா நிறைய பேர் ஆண்டவர்ல வரக்கூடிய காலம். நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துல நிறைய பேர் ஆண்டவர்ல வருவாங்க. எத்தனை ஆமேன் சொல்லலாம்? நீங்க வாழ எல்லாம் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. நான் ஜெபிக்கும் போது நிறைய பேர் ஆண்டவர்ல வருவாங்க. என் பக்கத்து வீட்டுல உள்ளவங்க எனக்கு ஜெப குறிப்பு கொடுப்பாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மள ஸ்டாண்டர்டா நடத்த போறார். ஆமென். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? நீங்க வேலை செய்யற இடங்கள்ல, படிக்கிற இடத்துல, நீங்க எந்தெந்த இடத்துல சமுதாயத்துல எங்க போய் நிக்கிறீங்களோ அங்க இருந்து ஒரு ஜெப குறிப்பு வரும். எனக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய காலம் சீக்கிரமாய் வரும். தாவீதோட வீட்டை குறிச்சு வசனங்களை வாசிச்சுட்டு இருக்கோம். தாவீது வீடு நொறுங்கி போய் கிடக்கு. இந்த நொறுங்கி போன வீடை கர்த்தர் சரிப்படுத்திக்கிட்டே இருக்காரு. ஆமென். இப்பவுமே வீட்டுக்குள்ள தூதர்கள்லாம் இறங்கி இருப்பாங்க. நான் நம்புதேன். அப்படி இப்பவுமே நம்ம வீட்டுக்குள்ள யார் இறங்கியிருப்பா சொல்லுங்க? உங்க வீட்டுக்குள்ள யார் இறங்கியிருப்பா? நான் கையை உயர்த்தி எங்க வீட்டை காமிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க வீடு எந்த டைரக்ஷன்ல இருக்கோ கையை காமிச்சிக்க வேண்டியதான். நான் அப்படி கையை அங்க காமிச்சாச்சு, சுரண்டையை நோக்கி நீட்டியாச்சு. எங்க வீட்டுக்குள்ள தேவ தூதர்கள் ஏன்னா இறங்கியிருப்பாங்க. அங்க உள்ள படுத்த படுக்கையெல்லாம் மாத்திருவாங்க, அங்க உள்ள பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிடுவாங்க. அங்க விழுந்து போன கடந்த எதெல்லாம் திருத்த முடியாதோ கர்த்தரே அதை திருத்துவாரு. எந்த அடிப்படையில சொன்னா இந்த வேத வசனத்தின் அடிப்படையில கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென். பைபிள் தூக்காங்க பாப்பா, எல்லாரும் பைபிள் தூக்காங்க, வலது போங்க, பைபிள் தூக்க. நம்ம எல்லாம் தீர்க்கதரிசிகள். கையை நல்லா உயர்த்தி காமிங்க. எத்தனை பேர் தீர்க்கதரிசிகளுங்க? நல்லா உயர்த்துங்க. நம்ம எல்லாரும் யாருதான்? தீர்க்கதரிசிகள். இந்த வசனத்தை டெய்லி வாசிக்கிறவங்க எல்லாம் தீர்க்கதரிசிகள். கீழே போட்டுருங்க. ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமா நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தாவீதோட வீட்டுல உள்ள பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்புகிறார். மறுபடி நல்ல நிலைமை கொண்டு வர்றாரு. அங்க உள்ள பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்றாரு. பழுதாய் போனதெல்லாம் ரிப்பேர் ஆன உறுப்புகள் எல்லாம் சரி பண்றாரு. கடைசியில பாத்தீங்கன்னா வீடு கட்டும் போது எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குமோ அதே மாதிரி அந்த பலனை திரும்ப கர்த்தர் கொடுக்கிறாரு. இப்படி எல்லாம் தாவீது குடும்பத்துக்கு ஆண்டவர் செய்யறதுக்கு நிறைய காரியங்களை சொல்லலாம். தாவீது குடும்பத்துக்கு நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறாரு. எதனால தாவீது குடும்பத்துக்கு அற்புதம் செஞ்சாருன்னா 1 சாமுவேல் வாசிக்கும் போது தாவீது சொல்றாரு. 22வது அதிகாரம், 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்தோட 3வது வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. 1 சாமுவேல் 22. அப்படி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே எடுக்கணும். அப்பதான் சாமுவேல் சீக்கிரம் கையில கிடைச்சிரும். 1 சாமுவேல் சீக்கிரம் எடுத்துடலாம். ஸ்தோத்திரம் எடுக்கணும், இல்லைன்னா எடுக்க முடியாது. ராஜாக்கள் வரும், நாளாகமா வரும், முன்ன பின்ன குழம்பிக்கிட்டு இருக்கும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொன்னீங்கன்னா நேரம் அங்க போயிடும். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். தாவீது தேவன் என்னை எப்படி நடத்துவார் அப்படின்னு ஒரு நல்ல ஜெபம் பண்றாரு தாவீது. வீட்டுக்குள்ள இருக்க பிரச்சனைகள் மாறணும், வீட்டுக்குள்ள இருக்க பணத்துல உள்ள பிரச்சனைகள் மாறணும், வீடுகளில் உள்ள பழுதாகி போனதெல்லாம் சரி பண்ணணும், வீடுகளில் கிடக்க சண்டை சச்சரவுலாம் மாறணும்னு சொன்னா தாவீது ஒரு ஜெபம் பண்றாரு. தேவன் என்னை எப்படி நடத்துவார். ஆமென் ஆமென் சொல்லுங்க. எனக்கு எல்லாம் தெரியும்னு நம்ம சொன்னா நம்ம வீடு கீழே சாஞ்சிக்கிட்டே இருக்கும். தாவீது சொல்றாரு, தேவன் என்னை எப்படி நடத்துவார். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த நாள்ல நீங்க என்ன எப்படி நடத்த போறீங்க? இந்த நாள்ல எங்க பிசினஸ் எப்படி நடத்த போறீங்க? என் ஊழியம் எப்படி இருக்க போகுது? இந்த மாசம் நீங்க என்ன எப்படி நடத்த போறீங்க? யாரு ஆண்டவர்கிட்ட கேட்டு 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 செய்யறோமோ நம்ம வீடுகள்ல உள்ள எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் நிறைவாக்குவார். ஆமென். பரவாயில்ல, 3/4 மேல நம்ம லைனுக்கு வந்துட்டீங்க. இப்பதான் செய்தியை ஆரம்பிக்கணும். இப்ப முடிக்க வேண்டிய நேரம் வந்துட்டு
முடிக்கக்கூடிய நேரம் தான் எழுப்புதல் வருது. நம்ம இப்பதான் ஜெபிக்கிறதுக்கு நல்லா வருவோம், அதுக்குள்ளே ஆண்டவர் வந்துடுவார். இயேசு சீக்கிரமா வர போறாரு. யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டு 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 செய்யறோமோ அவங்க வீடுகளில் உள்ள எல்லா உபத்திரவங்களையும் கர்த்தர் சீக்கிரமாய் சரி பண்ணுவார். இப்போ அது 80% மேல போயிட்டு 80க்கு மேல போயிட்டு. ஆமென். இன்னும் ஒரு இடம் கூட சொல்லிருவோம், யாரு ஆண்டவர்கிட்ட என் வீட்டை எப்படி நடத்தணும், இந்த தொழிலை எப்படி நடத்தணும், இந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, எப்படி ஜூலியும் செய்யணும், எந்த ஊர்ல போய் ஜெபிக்கணும், என் பிள்ளைகள் என்ன படிக்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்யறோமோ அவங்க வீடு எப்பேற்பட்ட பிரச்சனையில இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்துருவாரு. ஆமென். இந்த கிருபை ஆண்டவர் தருவாராகன்னு சொல்லி முடிச்சு போய் உட்கார்றதுக்குரிய சூழ்நிலையை கொண்டு வந்துட்டீங்க. அவ்வளவுதான், மணியும் ஓடிட்டு. நான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஆண்டவரே நேரமே போகக்கூடாதுப்பா, ஜெபிக்காத வரைக்கும் மணியை பின்னணிக்கே அப்படியே நிறுத்திடுங்க, பாஸ் பண்ணிருங்க. எப்போ எல்லாரும் ஜெபிக்கிறாங்களோ ஒரு சுத்து டக்குன்னு என்ன பண்ணிருங்க, சுத்திருங்க. சிலருக்கு நேரமே போகலாம்பாங்க. பைபிள் வசனத்தை வாசினா நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கு, நல்ல நேரம் போகும். டிவி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. சில டிவியில ரிமோட்டுகள்லாம் எப்படி இருக்கும், டேப் ரோல் சுத்தி இருக்கும், ரப்பர் பேண்ட் போட்டு கிடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், தூக்கி எரிஞ்சிருப்பாங்க. ஆமா, நீ அந்த சேனல் பாரு, நீ இந்த சேனல் பாருன்னு டிவி சேனல் அங்க எங்கேயுமா போகும். பைபிள் வசனம் வாசிங்கன்னா டிவி அதுவாடுல இருக்கும், அது யாரு கண்ணுக்குமே தெரியாது. வேத வசனத்தின் மூலமா நமக்கு கர்த்தர் எல்லா காரியத்தையும் கற்றுக் கொடுப்பார். தேவன் என்னை எப்படி நடத்துவார், சொல்லுங்க இந்த வார்த்தை எல்லாரும். அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணா நம்ம வீட்டுக்குள்ள கிடக்க எல்லா குழப்பங்களும் சரியாயிரும். ஆமென். ஆமென் சொன்னீங்களா? இத நீங்க எப்ப கேட்கலாம், எப்ப கேட்கலாம் சொல்லுங்க, எப்ப கேட்கலாம்? பிரச்சனை வரும்போது கேட்கணும்னா ஒன்னும் பதில் இருக்காது. நாளைக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா முன்கூட்டியே இன்னைக்கே கேட்டணும், தேவனே நாளைக்கு நீங்க என்ன எப்படி நடத்துவீங்க. வசனம் வாசிக்கும் போது இந்த ஜெபத்துக்கு பதில் அங்க கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எப்படி நடத்த போறார், எப்படி நடத்த போறாருன்னு பதில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது குறிப்பு வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது தாவீதை பத்தி ஆண்டவர் ஒரு சாட்சி கொடுக்கிறாரு. கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ சொற்பொழிவு கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம பேசினபடி நம்ம நிலைச்சு நிக்கணும், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. 13ஆம் அதிகாரம் அவர் அவனை தள்ளி 22வது வசனத்தை வாசிப்போம். தாவீதை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறாரு. கடைசி குறிப்பா கூட அதை வாசிக்கலாம். கடைசி குறிப்பா வாசிக்கலாம். பின்பு அவர் அவனை தள்ளி, வாசிக்கலாம். நீங்க வாசிங்கன்னா தலை கீழே குனிஞ்சிருக்கணும், வாசிக்கலன்னா எப்படி என்ன பார்த்துக்கிட்டு இருக்கணும், வாசிங்க. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். ஆமென். ரெண்டே குறிப்பு தான் இன்னைக்கு, ரெண்டே குறிப்பு தான் போதும். கடைசி பகுதி முடிக்க போறேன், முடிச்சாச்சு. ரெண்டாவது முக்கியமான குறிப்பு, இயேசு கிறிஸ்துவே சாட்சி கொடுக்கிறாரு. யார குறிச்சு? தாவீதை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறாரு. என் இருதயத்துக்கு ஏற்றதெல்லாம் தாவீது செய்வான், என் சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் தாவீதுன்னு சாட்சி கொடுத்தாரு. எந்த வீட்டுல உள்ள பிரச்சனைகள் எப்படி மாறும்னு சொன்னா ரெண்டே ரெண்டு காரியத்தை இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறாரு. தேவன் என்னை தம்பி சொல்லுங்க, தேவன் என்னை. தம்பி நினைக்கா மொதல் சீட்ல இருந்தா அந்த அண்ணன் வரும்போது பின்னாலவே உட்காந்து கூடன்னு, இப்ப கடைசி சீட்லயே உட்காந்துடணும் நினைக்கா. எல்லாரும் இந்த போக்கஸ்ல வந்துடணும், எல்லாரும் இந்த வசனத்தை நல்லா ஏற்றுக்கோ. வேத வசனம் இல்லாம பைபிள் இல்லாம என்ன செஞ்சாலும் அது வேஸ்டா மாறிடும். தேவன் என்னை எப்படி நடத்துவார், இதுக்கு மத்தியானத்துக்கு மேல வாட்ஸ்அப் அடுத்து என்ன நடத்துவார், எப்படி நடத்துவார், என் எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் இன்னும் எப்படிலாம் நான் ஜெபிக்க போறேன் அப்படின்னு யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அவங்க வீட்டுல இருக்க எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் சரிப்படுத்தி கொடுப்பார். ஆமென். ரெண்டாவது சாட்சியான வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை பேசி நான் வாழ சொற்பொழிவு மாதிரி பேசிட்டு இருக்கேன், அப்பா என்னமா பேசுதான் அப்படின்னு நினைக்கலாம். இது என் வாழ்க்கையில நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், என் வாழ்க்கையில நான் கொண்டு வரணும், நீங்களும் கொண்டு வரணும். இவ்வளவு ஜெபம் பண்ணிட்டு வீடுகளுக்குள்ள போன உடனே ஃபர்ஸ்ட் மிட்டம் செகண்ட் மிட்டம் மாதிரி ஒரு பரீட்சை வீட்டுல நடக்கும், விசுவாச பரீட்சை. வீடுகளுக்குள்ள போன உடனே என்ன செய்ய போற அப்படின்னு வரும்போது என்ன செய்யனே தெரியல அப்படிமோ.
அப்பதான் சொல்லணும், தேவன் என்னை எப்படி நடத்துவார். வாழ்க்கையில இந்த வசனங்களை வாழ்க்கையில நடைமுறையில கொண்டு வரணும். ஜெபமும் பண்ணிட்டு அங்க போய் சண்டையும் போட்டுட்டு இருக்க கூடாது. ஜெபமும் பண்ணிட்டு பிரச்சனையும் இழுத்துட்டு இருக்க கூடாது. ஜெபமும் பண்ணிட்டு சினிமாக்குள்ளேயும் போயிடக்கூடாது. ரெண்டும் இருந்தா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தாவீது வீட்டை கர்த்தர் நல்லா நடத்தினதுக்கு காரணம், தேவன் என்னை எப்படி நடத்துவார். சொல்லுறதுக்கே சுகமா இருக்கு. ஆமென். தேவன் என் குடும்பத்தை எப்படி நடத்த போறாரு அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவே நம்மை குறித்து சாட்சி சொல்லணும். ஆமா, இவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க என் சித்தமானவைகளெல்லாம் செய்வாங்க. தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறாரு. கிறிஸ்தவ வாழ்க்கை நடைமுறையில கொண்டு வரணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. நான் ஒரு ஊருக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஊழியம் முடிச்சுட்டு வந்தேன். என்னோட செப்பலை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. பாருங்க, செய்தி கொடுத்து முடிச்சுட்டு வெளியில வந்தோடனே செப்பலை தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் அப்பதான் புதுசா வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் அவ்வளவு சீக்கிரம் மாத்த மாட்டேன். ஆண்டவரே பார்த்தாரு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணவே கொண்டு போயிட்டாங்க. நான் அன்னைக்கு தான் செய்தியை சவால் விட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். ஊழியக்காரர் என் கூட தான் நிக்கிறாங்க. என்ன தம்பினாங்க, காணல, என்ன உனக்கு புதுசு வாங்கிடுவானுங்க. இல்ல, எனக்கு எதே போதும், இந்த கடை பழசு ஒரு பிஞ்சு போய் கழிச்சு அதே எனக்கு போதும். நடைமுறையில கொண்டு வரணும். இப்படி தூக்கிட்டு போயிட்டாங்களே, எவனோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி நான் வம்பு இழுத்துட்டு இருந்தேன்னா சாட்சியே கெட்டு போயிடும். ஒரு ஊருக்கு போயிருந்தா எல்லாருக்கும் சாப்பாடு வந்து எனக்கு மட்டும் சாப்பாடு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. சந்தோஷமா எடுத்துக்கணும். அதை முறுமுறுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஊழியத்துக்கு நம்ம ஃபிட்டு கிடையாது. நம்ம சண்டை போட்டுட்டோம்னா ஊழியத்துக்கு ஃபிட்டு கிடையாது. பல குழப்பங்கள் நமக்கு நோக்கி வரும். அதை எல்லாம் நம்ம ஜெயிக்கணும். நடைமுறையில சாட்சியை கொண்டு வரணும். கஷ்டமா ஈஸியா? ரொம்ப கஷ்டம். இப்ப பேசுற நல்லா தான் இருக்கும், பேசுற நல்லா தான். இப்ப நீங்க சொல்லுங்க, நான் சண்டையே போட மாட்டேன்னு சொல்லுங்க, வீட்டுல போனோடனே சண்டை வந்துடும். ஆமா, வீட்டுல போன உடனே அங்க யாராவது கதவு சாவியை எங்கேயாவது வச்சிருப்பாங்க. டம்மு டம்மு டம்முன்னு கதவை தட்டுவான். சாவி எங்க, சாவி எங்கமோ, வயிறு பசி கூடிரும், சத்தம் காட்டும். நடைமுறையில் அதையெல்லாம் கொண்டு வரணும். கிறிஸ்தவ வாழ்க்கையே நடைமுறை கிறிஸ்தவம் தான். ஒரு சாட்சியான வாழ்க்கை நம்ம வாழணும். பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்குன்னா எப்படி தெரியும்னு சொன்னா, நம்ம ஏதாவது சிக்கல் பண்ணும்போது கர்த்தர் நம்மோடு கூட பேசணும். நீ பேசுனது தப்புன்னு சொல்லணும். அதுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுங்க. தாவீதுக்கு நல்ல கண்ட்ரோல் இருந்துச்சு. தாவீதுக்கு இந்த டெய்லர் கடையில ஒரு சின்ன துணியை வெட்டி சாம்பிள் வைக்கிற மாதிரி சவுல் ராஜாவோட சால்வையின் தொங்கலை லேசா கட் பண்ணிட்டாரு தாவீது. அதை கட் பண்ணனால பக்கத்துல உள்ளவங்க சொன்னாங்க, ஒரே குத்தா குத்திடுவோமா சவுலன்னு கேட்டாங்க. தாவீது சொன்னாரு, அவர் சால்வையின் தொங்கலை லேசா வெட்டினால அவருக்கு மனசு அடிச்சுக்கிட்டு இருந்தது. இதுதான் அபிஷேகம். ஆமென், ஆமென். கையை காணல. ஆமென். ரெண்டு கையை காணல. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். நீ நல்ல சரியா ஜெபம் பண்ண. நான் நைட்டு 10:30 வரைக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். நைட்டு 10:30 எப்போ இவங்க ஜெபம் பண்றாங்களோ அப்பதான் செய்தி முடியணும். ஆண்டவரே, எப்போ நீங்க எழுப்புதல் அடைவீங்களோ அந்த நேரம் தான் செய்தி முடியணும். காரணம், இது ஒரு நல்ல ரீசார்ஜ் பண்ணத இடம். இந்த நல்ல ரீசார்ஜ் பண்ணிட்டு நம்ம போய் நிறைய குடும்பத்தை தட்டி எழுப்பணும். நிறைய பேர் ஆண்டவர்களை வழி நடத்தணும். எனக்கே நிறைய பிரச்சனை இருக்கு, எனக்கே அற்புதம் நடக்கல, எனக்கே மார்க் கிடைக்கலன்னு கீழே நீங்க போயிடக்கூடாது. தேவன் என்னை எப்படி நடத்துவார். ஆமென். எல்லாரும் ஜெபம் பண்ணணும். படிச்சு முடிச்சவங்க ஜெபம் பண்ணணும். தேவன் என்னை எப்படி நடத்துவார், மிக சிறப்பாய் நடத்துவார். ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீது 100 ஆடு மேய்ச்சிருப்பாரு, 110 ஆடு இவ்வளவுதான் கிடைச்சிருக்கணும். கர்த்தர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதை கொண்டு அரசனா மாத்தி விடுறாரு. தேவன் என்னை எப்படி நடத்துவார், இப்படிதான் நடத்துவார். ஆமென். ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான், ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம், எழுப்புதல் வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை பிடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். ஒரிஜினல். ஆமென், 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 ஆமென். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். தாவீது வீட்டுல எல்லா பிரச்சனையும் ஆண்டவர் மாத்தினாரு. காரணம், தாவீது சொன்னாரு,
என்ன சொன்னாரு? தேவன் என்னை எப்படி நடத்துவார்? ஒரு 10 தடவை கேளுங்க எல்லாரும். தேவன் என் வீட்டை எப்படி நடத்த போறாரு, என் பிசினஸ் எப்படி நடத்த போறாரு மட்டும் ஒரு 10-20 தடவை. அதுக்காக நான் ஒரு 10 பேருக்கு அனுப்புங்க அப்படி சொல்லல. ஒரு குறைஞ்சது 10 தடவை 20 தடவை கேளுங்க, நல்லா நடத்துவார். ஆமென். ரெண்டாவது நடைமுறை சாட்சி, நடைமுறையில நம்ம கொண்டு வரணும். தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றபடி எல்லாம் செய்வான்னு சொன்னார். ஆமென். உங்களை குறித்து என்னை குறித்து ஆண்டவர் சொல்லணும், என் சித்தத்தின்படி எல்லாம் இவங்க செய்வாங்க, இந்த குடும்பம் நான் நினைச்சபடியெல்லாம் செய்வாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவரோட இருதயமும் நம்ம இருதயமும் ஒரே இருதயமா கர்த்தர் மாற்றுவாரு. இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். செய்தி போதுமா? இன்னும் கொஞ்சம் கொடுக்கணுமா? போதும்னு சொன்னாலும் நல்லா இல்ல, கொஞ்ச நாள் நடத்துங்கன்னு சொன்னா நிறைய வேலை நமக்கு பாக்கி இருக்கு. அந்த வேலையெல்லாம் நம்ம செய்யணும். நம்ம குறிச்ச வேலையை நம்ம தான் செய்யணும். அந்த வேலையை செய்ய செய்ய விசுவாசம் பெருகுமா? நமக்கு இருக்க வேலையை நம்ம தான் செய்யணும். அந்த வேலையை செய்துட்டு கடைசியில எப்படி சொல்லணுமா, அப்புரோஜனமான ஊழியக்காரன், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்திருக்கிறேன், இன்னும் எவ்வளவு வேலைனாலும் செய்ய என்னால முடியும்னு சொல்லணுமா? விசுவாசம் கப்புனு கூடிருமா, ஃபுல் சார்ஜ் ஆயிருமா? என்ன என்னையே வேலையாவதீங்கன்னு யாராவது சொன்னீங்கன்னா விசுவாசம் டல்லாயிரும். எல்லா வேலையும் நான் செய்யறேன்னு சொல்லணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. இவ்வளவு நேரம் நல்லா தான் நம்ம சொன்னேன், கடைசியில இப்படி வேலையை பார்த்து சொல்லி எங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் வேலையை கூட்டிட்டேன்னு நினைக்கிறாங்க. பைபிள்ல போட்டிருக்கு, நமக்குரிய கடமைகளை நம்ம தான் செய்யணும். அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அக்கா வீட்டுல சும்மா தான் இருக்கா, அவளை வேலையாவே மாட்டீங்க, என்னையே தான் வேலையாவதீங்கன்னு சொன்னா விசுவாசம் டல்லாயிருமா? அதுக்கு பதில் என்ன செய்யணும், நான் ஒரு அப்புரோஜனமான ஊழியக்காரன், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்திருக்கிறேன், இன்னும் எல்லா வேலையும் செய்ய எனக்கு பலன் ஆண்டவர் தருவாரு நீங்களும் நானும் சொன்னா விசுவாசம் கூடிரும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. சுவாசமே போனாலும் ஆண்டவர் மேல விசுவாசம் போயிடக்கூடாது. தாவீதோட வீட்டை நல்லா நடத்தினாரு. எங்க இருக்கு இந்த வசனம்? எங்க இருக்கு? ஆமோஸ்ல 9ஆம் அதிகாரம் ரைட் சைடுல இருக்கா லெப்ட் சைடுல இருக்கா? லெப்ட் சைடு நான் பரவாயில்ல, லெப்ட்ல இருந்து ரைட்ல போயிட்டான். ரைட் சைடுல சென்டர்ல அந்த இடத்துல இருக்கு. 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எதுக்கு அந்த இடம் சொல்லி கொடுக்க தெரியுமா? சில நேரம் இருப்பிடம் மறந்தாலும் லேசா எடுங்க, அந்த வசனம் கரெக்டா உங்க கைகளை சிக்கும். அப்படி சிக்கிட்டுன்னு சொன்னா அந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. என் வீட்டுல உள்ள எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பிழைச்சு கிடந்தா கொஞ்ச நாள் கழிச்சு வருவேன், அப்ப இதே கேள்வி கேட்பேன், வீட்டுலாம் எப்படி இருக்குன்னு கேட்பேன். நீங்க எப்படி சொல்லணும்? ஒரு கையும் உயர்த்தலையே, அது எப்படியா நடக்கும்? அது எப்படி நடக்கும்? நீ சொன்ன உடனே நடந்துருமா? நீ சொன்ன உடனே நடந்துருமா? நடக்கும். நான் இந்த இடத்துல சொல்ல வசனத்தெல்லாம் வச்சு மறுபடியும் ஜெபம் பண்ணுவேன். இந்த வீடுகள்லாம் நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே, வீட்டுல நல்ல எல்லாம் நல்ல ஆல் கிளியர் ஆகட்டும், அரியல் எல்லாம் சரியாகட்டும், பள்ளங்கள் எல்லாம் சரி பண்ணப்படட்டும், எல்லாம் எழுப்புதலாய் மாறட்டும், ஊழியக்காரங்களா மாறட்டும், நல்ல ஜெப ஊழியம் செய்யட்டும், படிச்சிட்டு இருக்க பிள்ளைகளுக்கு நல்ல பெஸ்டான வேலை கிடைக்கட்டும். சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நான் இப்ப என் பிள்ளைக்கே சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். என் பிள்ளைல கூட சிலர் எனக்கு ஞாபகமே இல்லை, ஆனா உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். பிள்ளைகள் படிச்ச படிப்பு கேட்டு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும். ஆமென். திருமண காரியங்கள்லாம் சிறப்பாய் ஒழுங்கு பண்ணப்படட்டும். குழந்தை பாக்கியம் சீக்கிரமாய் கிடைக்கட்டும். ஆமென் சொல்லுங்க. இது இந்த ஊருக்கே சொல்லியாச்சு. இங்க சொல்ல வசனம் நமக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே சொல்லியாச்சு. இந்த ஊரு நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே, இந்த ஊர்ல எழுப்புதல் வரட்டும். இத போய் அந்த பக்கம் சொல்ல முடியாது, எங்க சொல்லிக்கலாம்? இங்க நல்லா சொல்லிக்கலாம். எவ்வளவு வாய்ப்பு பாருங்க, நல்ல ஜெபம் பண்ணலாம். எங்க ஊர்ல இருக்க எல்லா பெரியவர்கள் எல்லாம் சந்தியும் ஆண்டவரே, எல்லாரும் ஜெபிக்கிறவங்களாய் மாறட்டும், எல்லாரும் துதிக்கிறவங்களாய் மாறட்டும், எல்லா வீடுகளுக்குள்ளேயும் பைபிள் வசனம் போகட்டும் ஆண்டவரே. எவ்வளவு சத்தம் வருது பாருங்க. இது எழுப்புதல் வந்துட்டு அர்த்தம். இந்த ஸ்பீடை விட்டுறாதீங்க, தொடர்ந்து பயன்படுத்துங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். 2 குறிப்பு, மிக சின்ன செய்தி தான். தேவன் என்னை எப்படி நடத்துவார். நான் என்ன செய்யணுமே தெரியல, அதை எப்படி கன்வெர்ட் பண்ணிடணும், நான் எப்படி வாழ போறோம்னே தெரியல, அதை எப்படி மாத்திரணும். தேவன் என்னை எப்படி நடத்துவார். 2வது நடைமுறையில கொண்டு வரணும். நடைமுறை சாட்சி உள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். இவ்வளவு ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் ஏதாவது குழப்பம் பண்ணா நம்ம கூட உள்ளவங்களை சொல்லுவாங்க, இவ்வளவு நேரம் என்ன செய்தியை கேட்ட அப்படிமாங்க. இவ்வளவு நேரம் என்ன செய்தியை அது கேட்டுட்டு இருக்க மாதிரியே வம்புழுத்துட்டேன்றாங்க, உடனே பிடிச்சிருவாங்க.
நடைமுறையில கொஞ்சம் கொஞ்சமா ஒரே நாள்ல திருந்த முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா அதுக்காக 100 வயசு வரைக்கும் போயிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாழ்க்கையில சில மாற்றங்கள் வரும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஆண்டவர் கிருபையினால இந்த வார்த்தைகளை கொடுப்பதற்கு 2 நாள் இந்த வார்த்தைகள் கொடுப்பதற்கு அனுமதி கொடுத்த ஊழியர்கள் எல்லாரையும், வந்திருக்க ஊழியர்கள் எல்லாரையும் தோத்திரம் போட மாட்டீங்க. போடுங்க எல்லாம் சோத்திரம் தோத்திரம் 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 நிறைய சொல்லு. தம்பி சொல்லிட்டீங்களா? ஒரு வாட்டி கேட்பேன், என்ன செய்தி கொடுத்தேன்னு கேட்பேன். 3-4 வரை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆமா, ஓடிடாங்க. கொஞ்சம் கழிச்சு கேட்பேன், இல்ல செய்தி கொடுத்தேன். அந்த ஆமோஸ்ல அந்த வசனம் எங்க இருக்கு, சுரண்டையில எங்கேயாவது பார்த்தா கேட்பேன். சுரண்டையில யாரையாவது பார்த்தா கேட்பேன். பைபிள் வாசிச்சுட்டு இருக்கீங்களா கேட்பேன். சாப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டேன். சோமா இருக்கீங்களான்னு கேட்க மாட்டேன். என்ன கேட்பேன்? பைபிள் எல்லாரும் வாசிட்டீங்களான்னு கேட்பேன். 5 மடங்குல சொல்லணும். 5, 10, 15 அப்படி மடங்கா சொல்லணும். கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி பாருங்க. கர்த்தர் நம்ம நல்லா நடத்துவாரு. தொடர்ந்து ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நானும் நம்ம பகுதியில போகும்போது எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா சொல்லணும், வீடு ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லணும். ஆமென்.